இப்போ விச் இஸ் கரெக்ட்னு சொல்லி உள்ளெல்லாம் நோண்டுறாங்க. தெளிவாக படித்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லேருந்து நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபோர்ஸ்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனை, இந்த ஒர்க் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அப்போ காரெல்லாம் அப்படி தூக்கி நிப்பாட்டியிருப்பாங்க. ஏன்னா அதை தான் சொல்கிறாங்க, வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள், ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன் வந்து எந்த கான்செப்ட் அப்படிங்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கான்செப்ட் புக்கில் படம் போட்டிருப்பாங்க, ஒரு பெரிய படம் போட்டிருப்பாங்க ஹைட்ராலிக் ஃபங்க்ஷன். அதாவது ஹைட்ராலிக் பாஸ்கல்லானா என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி பந்தை ஞாபகம் வச்சுருங்க. தண்ணி பந்தை கையில் எடுத்துகிட்டு ஒரு அமுக்குனிங்கன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக பீச்சிட்டு அடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி பால் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் கையை வச்சு ஒரு அமுக்குனா எல்லா இடத்துலையுமே ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக போகும். இதுதான் கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல இது பெரிய இடமா இருக்குது, இது சின்ன இடமா இருக்குது, இங்கே நீங்கள் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதே ஃபோர்ஸ் இங்கே அப்லிஃப்ட் ஆகும். இதுதான் இந்த பாஸ்கல் லா, அந்த வண்டியை தூக்குறது. இப்போ பாஸ்கல் லாங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இப்போ பாஸ்கல் லாங்கிறது ஹைட்ராலிக் ஃபங்க்ஷனாகவே என்ன கேட்டிங்கன்னா, இந்த நீரியல் உயர்த்தின்னு சொன்னாவே பாஸ்கல் லா. இல்லை ஆப்ஷன் பார்க்கணும். நீங்கள் ஒரு கொஷினை பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது ஆப்ஷனோட பார்க்கணும். நியூட்டன் முதல் விதி அப்படிம்பாங்க. நியூட்டன் முதல் விதின்னு என்னென்னா அந்த இனர்ஷியா அப்படிம்பாங்க, நிலைமை விதி அப்படிம்பாங்க. ஒரு பொருளில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வராத வரைக்கும், இப்படி ஒரு கை நிற்கினா வெளியேருந்து ஒரு பொருள் தள்ளாத வரைக்கும் அந்த பொருள் அதே நிலையில் இருக்கும். அதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. செகண்ட் லா என்ன கேட்டிங்கன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், விசை, கணத்தாக்கு விசையெல்லாம் இதில் தான் படிப்பீங்க. தேர்டில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதான் ஆப்ஷன். இப்போ பாஸ்கல் லாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக 10⁵ பாஸ்கல் ஈக்குவல் டு ஒரு பார் அப்படிம்பாங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக படிச்சுக்கிறோம். பாஸ்கல் லா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இது எதுவுமே புக்கை நீங்கள் அட்டை படிச்சிட்டாவே போதும். ஏன்னா பாஸ்கல் விதியின் பயன்பாடுகளும் கொடுத்துட்டாங்க. அதில் அழகாக கொடுத்துட்டான், வாகனங்களுக்கு பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த, இதெல்லாம் அப்படியே இருக்குது. அதை அப்படியே கொஸ்டினாக வச்சுருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக்கு நீங்கள் விட்டுறவே கூடாது. இது ஒரு கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் சமன்பாடுகளில் எது விசை ஃபோர்ஸுக்கான சமன்பாடு இல்லைன்னு கேட்டிருக்கான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் நியூட்டனுடைய செகண்டில் என்ன பார்த்தோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், ரைட்டு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த கொஷினை வந்து நீங்கள் ஃபார்முலாவாக படிக்கும்போது மறந்துடும். இது ஸ்கூல் புக்கில் உள்ளது தான் ஃபுல்லாகவே, 4 ஈக்குவேஷனுமே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இருந்தாலும் நீங்கள் ஃபார்முலா பார்க்கும்போது நமக்கு மறந்துடும். நம்ம கொஷின் ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது ஒரு ஈக்குவேஷன் டைரக்ட் ப்ரொபோர்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எனக்கு என்ன, இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன், இங்கே டைமுங்கிறது பெருக்கிட்டு இருக்குது, அதே ஈக்குவேஷன் தான் இங்கே டைம் வந்து வகுக்குது. இப்போ இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் பார்த்துக்கணும். ஒரே ஈக்குவேஷன் தான். ஒரு இதில் டைம் பெருக்குது, ஒரு இதில் டைம் வகுக்குது. அப்போ இந்த ரெண்டில் தான் ஒன்று ஆன்சராக இருக்க போகுது. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணிக்கணும் எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இந்த ரெண்டில் ஒன்று நம்ம எடுத்து, அதை தான் சொல்கிறேன் 50-50. ஒரு கொஷின் தெரியாத பட்சத்தில் 2 இதை எலிமினேட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி 2 மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்கில் 10th சயின்ஸில் பேஜ் நம்பர்ஸ் லெசன் 1ல் 6 to 8 அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் அப்படியே சி ஆப்ஷனில் இருக்குது. ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்தாலும் இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து செகண்ட் ஆப்ஷனில், ஃபோர்த் ஆப்ஷனில் இருக்குது, பை டீன்னு இருக்குது. அப்போ இது மட்டும் தான் உள்ளே இல்லை. அப்போ ஆன்சர்னால் இப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபார்முலா படிக்க ஒரு மாதிரி இருந்தாலும் ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி பார்க்கணும். ஸ்கூல் புக்கு தான் 100% நமக்கு என்னென்னா ஸ்கூல் புக்கு தான். அடுத்து எலக்ட்ரிசிட்டியில் ஒரு கொஷின் பொறுத்துக்க எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அப்படியே டேரெக்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இதெல்லாம் தெளிவாக படிச்சிடணும். கால்வனாமீட்டருங்கிறது கரண்டுடைய டைரக்ஷன், இந்த டைரக்ஷன் திசை அப்படின்னு படிச்சிடணும். கால்வனாமீட்டர் வந்து கரண்டுடைய வெலாசிட்டி டைரக்ஷனை சேர்த்து படிக்கிறது. வோல்ட் மீட்டருங்கிறது அதாவது டிஃப்ரென்ஸ், ஏன்னா மின்னழுத்த டிஃப்ரென்ஸை படிச்சிடும். அம்மீட்டருங்கிறது கரண்ட் அளவிட, மின்னோட்டத்தை அளவிட. மின் தடையாக்கிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய. இப்போ இது படிக்கிறது நான் கால்வனாமீட்டர்னாவே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா டைரக்ஷன், வோல்ட் மீட்டர்னா ஒரு டிஃப்ரென்ஸ், அம்மீட்டர்னா கரண்ட் அளக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கரண்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுவாங்க. இது அப்படியே ஸ்கூல் புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்குது. அம்மீட்டர்னு என்ன இருக்குது, வோல்ட் மீட்டர் என்ன இருக்குது, கால்வனாமீட்டர் என்ன இருக்குது, எல்லாமே பாக்ஸில் இருக்குது. பாக்ஸ்லேருந்து அப்படியே ஒரு கொஷின் கேட்டிருக்கான். இப்போ ஸ்கூல் புக்கு தான். நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இப்போ இதில் என்னெல்லாம் படிக்கணும்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட், மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டு, காம்பவுண்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் அண்ட் மிக்சர், பீரியாடிக் டேபிள், பீரியாடிக் லா, அட்டாமிக் ரேடியஸு, எலக்ட்ரான் அஃபினிட்டி,
அடுத்தபடி டைப் ஆஃப் அயான், ஐசோடோப்பு, ஐசோபார், ஐசோடோனு, கெமிக்கல் பாண்டு, ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அவகத்ரா நம்பர், இது எல்லாமே 6லேருந்து 10 வரை பார்த்தீங்கன்னா 6th சயின்ஸில் டேம் 1 லெசன் 3, 6th சயின்ஸில் டேம் 3 லெசன் 3, 7th சயின்ஸில் டேம் 1 லெசன் 3 and 4, 8th சயின்ஸில் 9, 11, 12, 9th சயின்ஸில் 10, 11, 12, 13, 10th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 7, 8, 10. இது வந்து முக்கியமான சாப்டர், ஒரு ஆட்டம் தெளிவாக படிச்சுக்கணும். ஆசிட் பேஸ் சால்ட் போன தடவை கொஸ்டின் கேட்கலனாலும் இது முக்கியமானதான். அப்போ ஆசிடுடைய யூஸ் என்ன, பயன் என்ன, பேஸுடைய பயன் என்ன, பிஹெச் வேல்யூ. அப்போ 7ங்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சா ஆசிடு, பேஸு எல்லாத்தையுமே, ஏன்னா அக்வா ரீஜா, ராஜ திரவகம் எல்லாத்தையுமே படிச்சுக்கிறோம். 8th சயின்ஸில் லெசன் 14, 9th சயின்ஸில் லெசன் 14, 10th சயின்ஸில் லெசன் 10ல் கவர் ஆகுது. பெட்ரோலியம் ப்ராடக்ட், அப்போ வந்து நேச்சுரல் சிந்தட்டிக் பைப்பர், பாலிஸ்டர் அக்ரிலிக்கு, ஹைட்ரோ கார்பன், நேச்சுரல் கேஸு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, அடுத்த டிஸ்டிலேஷன். 7th சயின்ஸில் பார்த்தீங்கன்னா டேம் 3ல் லெசன் 3 கவர் ஆகுது. 8th சயின்ஸில் லெசன் 15 கவர் ஆகுது. இதெல்லாம் சின்ன சின்ன பாடமாக தான் இருக்கும். ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைடு, அப்போ என்பிகே எப்போவுமே படித்து வச்சுக்கிடணும். அப்புறம் ஆர்கானிக், இன்ஆர்கானிக், யூரியா, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கூட வருது. லிக்விட் ஏரியாவை கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் பாஸ்பேட்டு, அமோனியம் சல்ஃபேட்டு, பொட்டாசியம் நைட்ரேட்டு. 6th சயின்ஸில் டேம் 3ல் லெசன் 3 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் லெசன் 16ல் இது வந்து கவர் ஆகுது. அடுத்து மெட்டாலர்ஜி, இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த ஏரியாவில். ஃபுட் அடல்ட்ரேஷன், ரெண்டுமே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஓரில் என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதை எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க, டைப் ஆஃப் ஓர் என்னெல்லாம் இருக்குது, மெட்டலுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அடுத்து அலுமினியம், காப்பர், அயனுடைய மெட்டலார்ஜி என்ன, ஃபுட் அடல்ட்ரேஷன், ஃபுட் கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து வரக்கூடியது. 10th சயின்ஸில் லெசன் 8 கவர் ஆகுது. 6th சயின்ஸில் டேம் 1ல் லெசன் 3 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் லெசன் 16 வந்து நமக்கு என்னது கவர் ஆகுது. அப்போ இது என்ன லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் கேட்க, என்னெல்லாம் கேட்க, எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் வந்து ஒரு கொஸ்டின், மெட்டலார்ஜிலேருந்து ஒரு கொஸ்டின், ஃபுட் அடல்ட்ரேஷன் வந்து ஒரு கொஸ்டின்ஸ். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா மொதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒரு பொறுத்துக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. பொறுத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுத்துடலாம். அதை கூட்டு பொருளே அதன் வினைப்படு தொகுதியுடன் இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினைப்படு தொகுதி ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம கெமிக்கல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. 10th சயின்ஸில் லெசன் 11ல் 157 பேஜ் நம்பரில் ஒரு டேபிள் இருக்குது. ஆல்கஹால் ஏன்னா OH, ஏன்னா ஆல்டிகைடு CHO, கீட்டான் கார்பாக்சிலிக் அமிலம், இதை தான் அப்படியே ஒரு டேபிளாக கொடுத்து நம்மளுக்கு பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. பொறுத்திட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ ஆல்கஹால் அப்படின்னு பார்க்கும்போது OH, ஏன்னா ஆல்டிகைடு CHO அப்படியே பொருத்த வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கீட்டான் கார்பாக்சிலிக் அமிலம், இது அப்படியே ஸ்கூல் புக்கு தான், வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேண்டாம். இது நமக்கு தெரியும். OHனா என்னங்கன்னா ஆல்னு சொல்லணும், மெத்தனால், எத்தனால் அப்படிங்கணும். ஆல்டிகைடை பொறுத்த வரைக்கும் மெத்தனேல், எத்தனேல் அப்படிங்கணும். கீட்டான்னா மெத்தனோன், எத்தனோன் அப்படிங்கிறோம். கார்பாலிக் அமிலம் மெத்தனாய்க் அமிலம், எத்தனாய்க் அமிலம் அப்படிம்போம். அப்போ ஒரு அழகான ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்களை தான் நமக்கு அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பரோடு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த புக்கில் எப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி படிக்கணும்னா திரும்ப திரும்ப படிச்சுட்டே இருக்கணும். கீழ்கண்ட கூற்றுகள் சரியான கூற்றுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதான் ரீசெண்டாக கொடுக்கக்கூடிய இந்த கொஸ்டினால தான் நம்ம எல்லா கொஸ்டின் தரோம், ஒரு கான்செப்டே தெளிவாக படித்தா தான் போட முடியும். ஆனால் 100% ஸ்கூல் புக்கு தான், வேறு எதுவுமே கேட்கல. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா முதல்ல என்ன கொடுங்கன்னா சிம்பிளாண்ட் வந்து காந்த பிரிப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது அப்படிங்க. காந்த பிரிப்பு கிடையாது, அது நுரை. புக்கில் இருக்குது எல்லாமே. கெமடைட்னா இரும்பு, அது வந்து புவியீர்ப்பு முறையில் அடர்ப்பிக்கப்படுகிறது, இது ரைட்டு. உருகிய அலுமினாவே மின்னார் பகுப்பு முறையில் ஒடுக்கிய அலுமினியம் பெறப்படுகிறது, இதுவும் ரைட்டு. மேட் குப்ரிக் சல்பேட் அண்ட் ஃபெரஸ் சல்பேட்டுங்காங்க. குப்ரிக் சல்பேட் அண்ட் நமக்கு வந்து நிக்கல் தான். அப்போ இதுவும் தப்பு. இது தப்பு, 2 இது மட்டும் ரைட்டு. 10th சயின்ஸில் பேஜ் நம்பர் 110 to 112 தெளிவாக கொடுத்துருக்காங்க. புவியீர்ப்பு முறையில் பிரித்தல், அதில் கடைசி பார்த்தீங்கன்னா கெமடைட் ஒரு ஆப்ஷன். காந்த முறையில் பிரிப்பு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வெள்ளியத்தின் தாது. அலுமினியத்தை எப்படி பிரிக்கிறோம், மின்னார் பகுப்பு மூலம் பிரிக்கிறோம். இப்போ என்னென்ன பிரிப்பு பிரிக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுத்துக்களை நம்ம கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன். இதுக்கு குரூப் 2 குரூப் 1ல் கூட கிடையாது, இது வந்து குரூப் 4ல் கேட்கக்கூடியது. அடல்ட்ரேஷன் கலப்படம் செய்கிறது, உணவில் கலப்படம் பண்ணுறது நமக்கு தெரியும். ஏன்னா அது நம்ம பார்த்தாவே நம்ம அடிச்சிடலாம் ஓரளவுக்கு. ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிறது பாலுடைய இது கலவை. அப்போது இதில் அழகாக கொடுத்துருக்கான் ஸ்கூல் புக்கில் 9th சயின்ஸில் பேஜ் நம்பர் 258 அப்படியே கொடுத்துருக்கான். பாலில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு முடிஞ்சு போச்சு. இது ஏதாட்டும் ஒன்று பொறுத்துனா கூட முடிஞ்சு போச்சு. கார்பனா மெழுகும்பாங்க. ஆப்பிள் படத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பழம் வந்து வெறப்பாக இருக்கிற மெழுகு தடவை இருப்பாங்க. அப்போ நமக்கு அந்த பளபளப்பான தோற்றத்தை உருவாக்குறது. அப்போ அதுதான் என்னது பளபளப்பான தோற்றம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பைடை பயன்படுத்துவாங்க. கார்பைடு பயன்படுத்திங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா உணவுத்துறையிலேருந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிலாம் பச்சையாக இருக்கிறக்காண்டி என்ன சொன்னால் உணவு நிறமூட்டிகளை தொடுவாங்க. பசுமை தோட்டத்தை கொடுக்குறக்கு எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான். ஆப்பிள் பழம் பலபலன்னு இருக்குது, மெழுகு தடவுறாங்கன்னு கொடுத்துருக்கான். வாழைப்பழங்கள் பச்சையாக இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கான் கார்பைடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் இருக்கு உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்துகிறாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள கொஷின் தான். சிம்பிளாக ஏதாவது ஒன்றை பொறுத்துனா கூட எல்லாம் பொறுத்துற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜி பற்றி பார்க்க போகிறோம். பயாலஜியில் பார்த்தீங்கன்னா முதல் சாப்டர் பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ். இதில் என்னெல்லாம் படிக்கணும்னா யூனிசெல்லுலார், மல்டி செல்லுலார், செல்லு, பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஆர்கானு, பிளான்ட் டிஷ்யூ, அனிமல் டிஷ்யூ, செல் டிவிஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆப் சயின்ஸில் டேம் 1, ஆர்ஆப் சயின்ஸில் டேம் 2, ஆர்ஆப் சயின்ஸில் டேம் 3. எல்லாத்துலேயுமே 5 லெசன் வந்து கவர் ஆகுது. 7th சயின்ஸில் டேம் 2ல் லெசன் 4, 8th சயின்ஸில் லெசன் 18 கவர் ஆகுது. அடுத்த 9th சயின்ஸில் லெசன் 18 and 19 வந்து கவர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறது, இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இது முக்கியமானது. ஆல்கே, ஃபங்கே, டெரிடாஃபைட்டு, ஜிம்னோஸ்பெர்ம், டாக்ஸானமி, பைனாமல் நோமன் கல்ச்சர் இப்போ படிச்சு வச்சுக்கிறோம். 7th சயின்ஸில் டேம் 2ல் லெசன் 5 கவர் ஆகுது. 8th சயின்ஸில் லெசன் 17 கவர் ஆகுது. 9th சயின்ஸில் லெசன் 17 நமக்கு வந்து கவர் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்வின், அதான் முக்கியம். டார்வின் எவல்யூஷன் இப்போ என்சிஆர்டியில் கூட இதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது முக்கியமானது. ஏன்னா பரிணாம கொள்கை இல்லை லமார்க்கைசம், டார்வினிசம், ஏன்னா பேலியோ பாட்னி, எத்தனோ பாட்னி, இது 10th சயின்ஸில் ஒரே பாடம். லெசன் 19 மட்டும் நமக்கு தான் கவர் ஆகுது. ஜெனட்டிக்ஸ் இதுலேருந்து 2 கொஸ்டின் போனதாக கேட்டிருக்கேன் முக்கியம். அப்போ மெண்டல்ஸ் லா, குரோமோசோமு, டிஎன்ஏ, ஜீன்ஸு, காரியோடைப்பு, செக்ஸ் டெட்டர்மினேஷன், மியூட்டேஷன், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் 10th சயின்ஸில் 18ஆம் பாடமும் 20ஆம் பாடம் மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜி, இது முக்கியமானது. இதில் ஒரு 10 டாபிக் வரும். இந்த 10 படித்து வச்சிங்கன்னா எப்போவுமே பயாலஜியில் நமக்கு ஒரு கொஸ்டின் அடிக்கலாம். ஹியூமன் ஆர்கான் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டாக்ரைன், ஹியூமன் எக்ஸ்கிரிஷனரி சிஸ்டம், ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கார்டியாக் சைக்கிள், ஹியூமன் எண்டாக்ரைன் கிளான், ஒரு 10 டாபிக். 6th சயின்ஸில் டேம் 2ல் லெசன் 6, 8th சயின்ஸில் லெசன் 18, 19, 9th சயின்ஸில் லெசன் 20, 10th சயின்ஸில் 14, 15, 16, 17 கவர் ஆகும். முக்கியமான பாடம். அடுத்து நியூட்ரிஷன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன். அப்போ இது வந்து என்னென்னா கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, விட்டமின், இது எல்லாத்தையும் இங்கே தான் படிப்பீங்க. ஏன்னா டிஃபிஷியன்சி, டிசீன்ஸு. 6th சயின்ஸில் டேம் 1ல் லெசன் 6, 7th சயின்ஸில் டேம் 1ல் லெசன் 6, 9th சயின்ஸில் லெசன் 21 வந்து இதை கவர் பண்ணுது. அப்புறம் ஹியூமன் டிசீஸ் கண்டிப்பாக படிச்சிடணும். அதில் ஏர்பான், வாட்டர் பான், வெக்டார் பான், ஃபேக்ட்ரியா, வைரஸ் எல்லாத்தையுமே, ஆல்கஹால் அபியூஸ். இது வந்து 6th சயின்ஸில் டேம் 1 லெசன் 6, 7th சயின்ஸில் டேம் 1 லெசன் 6, 8th சயின்ஸில் லெசன் 16, 9th சயின்ஸில் லெசன் 22, 10th சயின்ஸில் லெசன் 21 வந்து கவர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெனட்டிக்லேருந்து 2 கொஷினும், ஹியூமன் டிசீஸ்லேருந்து 1 கொஷினும் கேட்டிருக்காங்க. கொஷினை பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக்ஸ்லேருந்து கேட்குறது. அப்போ அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் நல்லா படித்து வச்சுக்கணும். குரோமோசோம் 21ல் ஒரு நகல் கூடுதலாக இருப்பின் அதனால் ஏற்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஸ்கூல் புக்கில் 10th சயின்ஸில் ஏன்னா பேஜ் நம்பர் 268ல் 18ஆவது லெசனில் க்ளீனாக ஒரு படம் போட்டு கொடுத்துருக்கான். அப்போ வந்து நமக்கு வந்து 23 குரோமோசோம். அப்போ 23 குரோமோசோம்னு சொல்லி பார்க்கும்போது 23 × 2, அப்போ நமக்கு 46 குரோமோசோம் இருக்கும். இப்போ என்ன நடக்குன்னா அப்படியே டேபிள் போட்டு கொடுத்துட்டான். இதில் பார்த்தீங்கன்னா 21ஆவதுல மட்டும் என்னென்னா ட்ரைசோமி அப்படிம்பாங்க, 3 குரோமோசோம் இருக்கும். அப்போ இது 46, இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கனால நமக்கு என்னதாயிருன்னா 47 குரோமோசோமாக மாறிடும். இதை தான் டவுன் சிண்ட்ரோம் அப்படிங்காங்க. அப்போ டவுன் சிண்ட்ரோம்ங்கிறது இது ஒரு பேராகிராஃபாக கொடுத்துட்டான். டவுன் நோய் கூட்டு அறிகுறிங்கிறது கொடுத்துட்டான். ஏன்னா 21ஆவதுல ட்ரைசோமி ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இதனால் மன வளர்ச்சி குறைவான குழந்தைகள் பிறக்கும். இந்த குழந்தையுடைய ஃபேஸ் போட்டிருக்கான். இப்போ இது ஒரு முக்கியமான புக்கில் இருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டுபிடி அப்படிங்க. அப்போ இதுவும் ஸ்கூல் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். அப்போ வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 10th சயின்ஸில் 18ஆவது பாடத்தில் 265ஆவது பக்கம் அப்படியே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரிமிடின் அப்படின்னு என்ன, சைட்டோசின் மற்றும் தைமீன். அடுத்தது பார்த்திங்கன்னா நியூக்ளியோயன் அண்ட் பாஸ்பைடு, நியூக்ளியோசைடு, நைட்ரஜன் காரம், சர்க்கரை, இது அப்படியே கொடுத்துருக்கான். இது வந்து நியூக்ளியோசைடு இப்போ தான் பார்த்தோம், நைட்ரஜன் காரம் அண்டு சர்க்கரை தப்பாக கொடுத்துருக்கான். அடுத்து பிரிமிடின் என்ன, சைட்டோசின் மற்றும் தைமீன், இது தப்பாக கொடுத்துருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூரின், அடினைன் மற்றும் குவனைன், இது ரைட்டாக கொடுத்துருக்கான். நியூக்ளியோசைடு அண்டு பாஸ்பேட், இது தப்பாக கொடுத்துருக்கு. எல்லாமே புக்கில் உள்ளதான். அப்படி இந்த டேபிள்லேருந்து அப்படியே எடுத்து கொடுத்துருக்கான். 3 கொஸ்டின் ஜெனட்டிக்ஸ்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்.
அடுத்து ஹியூமன் டிசீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எபித்திலிஸ் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு என்ன பெயர் அப்படிங்க. ஸ்கூல் புக்கில் அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க, கார்சினோமா. அப்போ வந்து நமக்கு தெரியும், இப்போ ஆக்சுவலாக இந்த இரத்த புற்றுநோய்மாங்க லீக்கோமியா, அப்போ லீக்கீமியா அப்படிம்பாங்க. லீக்கீமியா அப்படின்னா எலும்பு மஜ்ஜை மற்றும் நிணநீர் முடிச்சுகளால் இரத்த வெள்ளை அணுக்களில் எண்ணிக்கை அதிகரிப்பது. கேமியானா அதிகரிக்கிறது, கோமியானா இரத்த வெள்ளை அணுக்கள் வந்து குறையிற புற்றுநோய். இப்போ இது கிடையாது. ஏன்னா அதை தான் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். கார்சினோமானா என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் கொடுத்துட்டா இதே எபித்திலிஸ் அண்ட் சுரப்பிகளின் திசுக்களில் உருவாகுது. அதான் கொஸ்டின். எபித்திலிஸில் புற்றுநோய் உருவாவதற்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கார்சினோமா. இந்த புற்றுநோய் என்ன கேட்டிங்கன்னா தோல் நுரையுறல் இதில் உருவாகக்கூடியது. ரெண்டாவது சர்கோமா. இது என்ன கேட்டிங்கன்னா தசை திசுக்களில் உருவாகக்கூடியது. ஏன்னா குருத்தெலும்பு இந்த மாதிரி உருவாக்குறது சார்கோமா. அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லிப்போமான்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் புக்கிலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க கார்சினோமா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்விரான்மெண்ட் சயின்ஸ் பார்க்க போகிறோம். இல்லை என்னென்ன ஏரியாலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எக்கோசிஸ்டம், பொல்யூஷன், பயோகெமிக்கல், எக்காலஜி, ஃபுட் செயின், ஃபுட் வெப்பு, பிரமிடு, அடுத்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி, இது கரண்ட் அஃபேர்ஸில் நேஷனல் பார்க், கரண்ட் அஃபேர்ஸில் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பயோடைவர்சிட்டி, IUCN, ரெட் டேட்டா புக்கு, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசன் டெப்ளேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படியே ஸ்கூல் புக்கில் உள்ளது. 6லேருந்து 11 வரை படிச்சுக்கிறோம். 6th சயின்ஸில் டேர்ம் 3ல் லெசன் 4, 9th சயின்ஸில் லெசன் 24, 12th பாட்டனியில் லெசன் 6, 7, 8, 11th ஜாகிரபியில் லெசன் 7, 12th ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா லெசன் 12, 13, 10th சயின்ஸில் லெசன் 22, 11th கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல் லெசன் 15. இது எல்லாமே நமக்கு வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸ் கேட்கல. ஆனால் இதுதான் சிலபஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா ஆஸ் பர் சிலபஸ்ஸு எந்தெந்த புக்கிலலாம் இருக்குது, ஏன்னா பிறகு என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான் நமக்கு பைபிள் மாதிரி ஃபுல்லாக உட்காந்து அதை தான் திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 10 புக்கை படிக்கிறத விட ஒரே புக்கை 10 நேரம் படிச்சுட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப படிச்சுட்டு டெஸ்ட் போட்டாவே ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு யூனிட் பார்த்துருக்கோம், இதுமாதிரி 10 யூனிட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் எப்படி நவம்பரில் வரும்போது நீங்கள் இப்போவுமே ஸ்ட்ராங்காக அதுக்கு பவுண்டேஷன் போட்டுடணும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 100க்கு 100 நீங்கள் அடிக்கலாம். அப்போ அதுக்கு வந்து டெஸ்ட் பேஸ் சீரிஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அது கொஞ்சம் முடிஞ்சோடனே நம்ம ஜிஎஸ்க்குன்னு டெஸ்ட்டு போடுவோம். மேக்ஸு டெய்லி போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ நம்ம 10 யூனிட்டும் ஒரு சிலபஸை டீகோடிங் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே புக்கில் உள்ள அவன் ஆஸ் பர் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிலபஸை தாண்டி ஒன்றுமே அவன் கேட்கல. அப்போ சிலபஸ்ஸு நீங்கள் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் என்லார்ஜ் பண்ணி அந்த ஜெராக்ஸ் எடுத்து பெருசாக்கி விட்டு வீட்டில் ஒட்டி வச்சுக்கிடணும். சிலபஸ் நல்லா மைண்டில் வச்சுட்டே இருக்கணும். இது சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருந்து சிலபஸை மைண்டில் ஏற்றிட்டாவே நம்ம கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். அப்புறம் எந்த புக்கில் இருக்குன்னு நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு நல்ல வாய்ப்பு விட்றாதீங்க. நல்லா படிச்சதையே திரும்ப திரும்ப படிங்க. பொறுமையாக நிதானமாக தெளிவாக படிங்க. அதுதான் சக்ஸஸ் பண்ணும்.